வணக்கம் சார். வணக்கம் சார், நிறைய நடிகர்கள் வந்து ஆதரவு கொடுத்துடுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து குறிப்பாக 3 இயக்குனர்களை விஜய் அவர்கள் அழைச்சிருந்தாரு. அவருடைய பர்சனல் ஃபேவரட்டாகவே அந்த 3 இயக்குனர் தளபதி பாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சார். ஆனால் அந்த 3 பேருமே இது குறித்து வாய் திறக்கவே இல்லையே சார். பாருங்க, உண்மை அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் வந்து உண்மையை நான்லாம் வருத்தப்பட்டேன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து. ஏன்னா அவரை வச்சு படம் பண்ண வந்து விக்ரமன், அவர் தான் பூவே உனக்காகன்னு ஒரு பெரிய இது கொடுத்தவர். அப்புறம் வந்து தரணி, கில்லின்னு ஒரு படம் எடுத்தவர். அப்புறம் பேரரசு, நீங்கள் திருப்பாச்சி, சிவகாசி, இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தை வந்து, அப்புறம் இயக்குனர் ரமணா திருமலைன்னு ஒரு படத்தில் தான் விஜய்க்கான ஒரு ஸ்டைலே வந்தது. நீங்கள் அவங்களாம் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் லைம் லைட்டில் இருக்கிற வந்து 3 இயக்குனரை கூப்பிட்டுருந்தீங்க. இந்த 3 இயக்குனர் ஒரு சின்ன பதிவு கூட போடல வந்து. இதெல்லாம் பயந்தாங்க வந்து. பயம், வேதநாயகன்னா பயம்ன்ற மாதிரி பயம்தான் அதுக்கான காரணம். சார், ஜனநாயகனை கைவிட்ட தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு சார். குறிப்பாக விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நடிகர்களுமே, பெரும்பாலான ஒரு குட்டி குட்டி நடிகர்கள் ஆதரவு கொடுத்துருந்தாலுமே, ஒரு இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய கடைசி படம் 33 வருஷம் வந்து சினிமாக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னும் போது இந்நேரம் தமிழ் சினிமாவை எப்படியா நின்று இருக்கணும்ல சார். ஏன் சார் நிற்கலை? இல்லை, முதல்ல என்னென்னா, நீங்கள் நடிகர் அதுக்குள்ளே வருவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் எத்தனை சங்கம் இருக்குது வந்து. இயக்குனர் சங்கம் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில்லே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு 4 இருக்குது, அப்புறமா தொழிலாளர் சங்கம் பெரிய சங்கம் அது இருக்குது, விநியோகர் சங்கம் இருக்குது, முக்கியமாக அவங்கள சங்கம் தான். அப்புறம் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது. இவங்களாம் சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்க தான். ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 33 வருஷம் இந்த சினிமாவுக்குள்ளே இருந்திருக்காரு. அவரால் வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்கும், எவ்வளோ ஹிட் படங்கள், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க, இந்த சினிமாவுக்கு எவ்வளோ வருமானம். சரி, ஓகே, அரசியலுக்குள்ளே வராரு. அந்த படத்துக்கு ஒரு அழுத்தம், அது சென்சார் போர்டெல்லாம் நடக்குதா, உண்மையாக அதில் பிரச்சனை இருக்குதா, அதன் பின்னாடி அரசியல் இருக்குதா, அதெல்லாம் நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பில் தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வரும்பொழுது இண்டஸ்ட்ரி ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கறது தானே. இங்கே மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சுகளோட நாசர் வந்து என்ன சொல்கிறார் வந்து, கேட்காமலே 1 கோடி ரூபா கொடுத்தாரு நடிகர் சங்கத்துக்குன்னு. ஒரு நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுதா? குறிப்பாக நடிகர் சங்கம் தாங்க, ஒரு நடிகர் சங்கம் தான் ஆதரவு கொடுக்கணும். எல்லாருக்கும் அரசியல் பயம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் திரு ராமநாராயணன் அவர்களுடைய மகன் முரளி, அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் வந்து, இது வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது, இது பட பிரச்சனை அப்படின்னு. இண்டஸ்ட்ரி எதை வச்சிருக்குது வந்து, இண்டஸ்ட்ரி படத்தை வச்சு தானே இண்டஸ்ட்ரி. அது ஒரு படமாக இருந்தானே 100 படமாக இருந்தானே. தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிற ஒரு பதிலாக, தயாரிப்பாளர் சங்கத்தை தலைவர் சொல்கிற பதிலாக இது வந்து, இது இண்டஸ்ட்ரி பிரச்சனை இல்லை, இது வந்து பட பிரச்சனை அப்படின்ட்டு வந்து. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் கூட பெரிய அளவில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் அஜய் ஞானமுத்து தான் முதல்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதன் பிறகு அப்படியே வந்து இது கான்ட்ரவர்சி ஆன பிறகு சிம்பு, சிபிராஜ், சாந்தனு இப்படி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து, ஏங்க ரஜினி கமல் இது குரல் கொடுக்கக்கூடாதா, ஆதரவு கொடுக்கக்கூடாதா, அவங்க ஏதாவது ஒரு கருத்து போடக்கூடாதான்னு. இப்போ இன்னொரு தரப்பு என்னென்னா, எங்கள் கமலஹாசனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது விஸ்வரூபத்தில், விஜய் என்ன குரல் கொடுத்தாரு, ரஜினி படங்களுக்கு வந்து ஒரு இது வரும்போது ரஜினிக்காக வந்து விஜய் என்ன குரல் கொடுத்தாரு, இது சொல்லிட்டு போனால் தொடர்ந்துக்கிட்டே தான் போகணும். ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் தான், உங்களை சேர்ந்த ஒரு சக நடிகர் தான் இன்றைக்கு ஒரு 250 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் அதை வேணான்னு சொல்லிட்டு ஒரு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மாசை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அப்படின்பொழுது அவர் படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் எதுக்கு கருத்தான ஒரு விஷயம் வேணாம், ஏங்க இந்த பிரச்சனை, ஏன் விடுங்க, அவர் படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். யாருக்கும் தைரியம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. பிரச்சனை இல்லாத விஜய் சார் படமே இல்லை அப்படின்ற ரீதிக்கு வந்து ரசிகர்கள் தயாராகிட்டாங்க. எப்படியும் பிரச்சனை வரும் அப்படின்னு தயாராகிட்டாங்க. ஆனால் அவருடைய கடைசி படத்தை கூட எங்களால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியலையப்பா அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவங்களுக்கு இருக்குது சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? இல்லை, முதல்ல அது இருந்தது வந்து ஒரு நேற்று முந்த நாள், அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது டிலே ஆகும். நேற்றுலாம் கூட அந்த தீர்ப்புலாம் வந்துடும், சென்சார் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுவோம் நம்ம. அதுவும் கடைசி படம், அந்த கடைசி படத்தினுடைய அந்த முதல் காட்சியை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவல். அது வேற்று மாநிலத்தில், பக்கத்து மாநிலத்தில் போய் பார்க்கலாமா, எங்கே பார்க்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாமா, இந்த அளவுக்கு இருந்தாங்க வந்து. அப்படியே கொஞ்சம் இது வேறு விதமாக மாறுது அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு பதில், பொங்கல் அன்றைக்கி தான் எங்கள் அண்ணன் படம் வரணுமா, எங்கள் அண்ணன் படம் வரப்பெல்லாம் பொங்கல். அது ரசிகர் சொல்கிறது, நான் சொல்கிறேன். அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி பொங்கல் அப்படின்ட்டாங்க வந்து. இதை விட அது ஒரு பக்குவ நிலைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக விஜய் படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பிரச்சனை சந்திச்சு வந்த படங்கள் தான். பல்வேறு வடிவங்களில், சென்சாரும் கிடையாது, அரசியல் அழுத்தம் காரணமாக, வசனம் வச்சதுக்காக,
டைம் டு லீடுன்னு ஒரு ஒரு இது போட்டதுக்காக, ஒரு குறிப்பிட்ட சேட்டலைட்டுக்கு வந்து படம் கொடுக்காதனால, இப்படி வரிசையாக வந்து விஜய் படம்னாலே பிரச்சனை தான்பா அப்படின்போது, இந்த கடைசி படத்துக்கு பிரச்சனைனா அது விஜயை எதிர்பார்த்து தான். அதுதான் மலேசியா ஆடியோ லான்ச்சில் சொன்னது வந்து, ஏற்கனவே பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ அரசியலுக்குள்ளே வந்தாச்சு, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஆரம்பிச்சாச்சு வந்து. ஓகே, அதை தாண்டி நாளை வரப்போகிற அந்த சென்சார் தீர்ப்பு, அந்த கோர்ட்டோடைய தீர்ப்பு, சென்சார் கிடைக்குமா கிடைக்காதா, அதன் பிறகு எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார்கள் அப்படின்றது வந்து நாளைக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். சார், ஒருவேளை தீர்ப்பு வந்து சென்சார் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட படம் இமிடியேட்டாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமாக இல்லை. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து மறுபடியும் சென்சார் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அது ஒரு மதியத்துக்கு மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு அந்த கட்ஸை போய் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் ஒரு ரீஎடிட் பண்ணி சனி ஞாயிறு 2 நாள் லீவு, திங்கட்கிழமை மறுபடியும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு மத்தியானத்துக்குள்ளே சென்சார் கொடுக்கும் பொழுது ஒரு 13 இல்லை 14ஆம் தேதி வருது. இப்போ 14ஆம் தேதி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 14ஆம் தேதி இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்போது, நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க, வெளி மாநிலங்களில் குறிப்பாக ஓவர்சீஸில் எனக்கு வந்து எல்லா யூரோப்லேயும் ஆகட்டும், வந்து சிங்கப்பூர், மலேசியா, அப்புறமா வந்து அமெரிக்காவெலாம் வந்து அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டாங்க, வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா, தெலுங்கில் வந்து ஒரு 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்து. சிரஞ்சீவி படம், பிரபாஸ் வந்து நாளைக்கு வந்து ராஜா சாப் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ரவிதேஜாவுடைய படங்கள் இருக்குது. இந்த படங்களுக்கு ஓவர்சீஸில் குறிப்பாக அமெரிக்காவில் அதிகப்படியான தெலுங்கு மக்கள் வாழறாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அங்கே. யூரோப்லேயும் அப்படி தான். இப்போ என்ன ஆகிடும், ஜனநாயகனை வந்து நீங்கள் 14ஆம் தேதி கொடுக்கும்போது தியேட்டர் கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே சமயத்தில் இப்போ பராசக்திக்கு சென்சார் கொடுக்கல, சென்சார் கொடுத்துட்டாங்க அப்படின்போது அந்த ஷோவை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆல்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பிக் ஸ்க்ரீனா இதுவா அப்படின்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஜனவரி 21 இல்லை 22 வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்போ வந்தாலும் விஜய் படம் ஓடுங்க, கொண்டாடுவாங்க. நம்ம நிறைய பேர் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே தமிழ் நடிகர்கள் கூட ஒற்றுமை இல்லை அப்படி. இதே இந்த ஒரு விஷயம் வந்து மலையாளத்துலேயோ இல்லை தெலுங்குல நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் வந்து அந்த நடிகர்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயம். இப்போ சமீபத்தில் கூட நம்ம மலையாளத்தில் பார்த்தோம், ஒரு ஹீரோ ரிலீஸ் ஆகி வரும்போது ஒட்டுமொத்த பேரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ மற்ற மொழி திரைப்படங்கள்லாம் இப்போ 1000 கோடி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது, தமிழ் நடிகர்கள் வந்து ஒருத்தர் வளர்த்த இன்னொருத்தர் பிடிக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக அந்த ஒற்றுமை இல்லாத காரணம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. வந்து இவருக்கு அதுவும் வந்து சாதாரணமாக இப்போ விஜய் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் அரசியலுக்குள்ளே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தது தான் நாங்கள் வந்து குரல் கொடுத்துருப்போங்க. இப்போ நாங்கள் அவர் குரல் கொடுத்தா அவர் கட்சி இல்லை அவர் சார்ந்த இதுக்காக நாங்கள் மற்றவங்ககிட்ட பொல்லாப்பாக மாறிடுவோம். தைரியங்க வரனே நான் திமுகவுக்கு எதிராக நாங்கள் மாறிடுவோம். ஏன்னா அவங்க வந்து பட நிறுவனம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து நிறைய தேட்டர் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறமா வந்து அவங்க ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு இதுக்கு அவங்க வந்து நேரடியாக சொல்லலாம், மறைமுகமாக தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அரசியல் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாம் நடிகருப்பா, நமக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, நாம் குரல் கொடுக்காமல் யார் கொடுப்போம் அப்படின்ற ஒற்றுமை தமிழ் சினிமாவில் இல்லை என்பது தான் உண்மை. சார், இந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நம்ம நிறைய படத்துக்கு எதிர்பார்த்தோம், ஆனால் எதுவுமே அந்த மாதிரி கிளிக் ஆகலை. ஒருவேளை இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, நிச்சயமாக வந்து இது ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ப்ரொமோஷன் இது ப்ரொமோஷன் தான் சொல்லணும். வருமா வராதா, இது விஜய் படத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நடக்கிறது தான். ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ப்ரொமோஷன் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ப்ரொமோஷன் இப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு பண்டிகை நாள் கழிச்சே வருதுன்னா இந்த படம் கடைசி படம் இன்னொன்று, இந்த படத்தில் என்னப்பா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, இதில் என்ன தான் சென்சார் பிரச்சனை, இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க, விஜய் அப்படி என்ன தான் அதில் வசனம் பேசியிருக்காரு, விஜய் அப்படி என்ன தான் அதில் காட்சி நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு தூரம். நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவங்க படிக்காதவங்க, அதை பற்றி கேள்விப்பட்டவங்க படித்தவங்க நிறைய உண்டு, படிக்காதவங்க இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸு என்னையா பொன்னியின் செல்வன் கல்கின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படி கூட்டம் கட்டி மேய்ஞ்சுது அந்த படம். அந்த படத்துக்கான வெற்றிக்கு அதான் காரணம். திரும்ப அதை சொல்ல நீங்கள் விஜயோட படம் மெர்சல்லே எடுத்துங்களேன், வந்து அந்த பாட்டு அந்த மெர்சல் படத்தை விட்டுருந்தால் அது பாட்டு ஒரு ஆவரேஜ் மூவியாக போயிருக்கும். அதை போட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கீங்க, நீங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியாவை பற்றி கிண்டல் பண்ணியிருக்கீங்க, ஆச்சா போச்சா அந்த சமயத்தில் இது பண்ணோன்னே அது பிச்சு கட்டின்னு ஓட ஆரம்பிச்சது. அந்த நிலைமை தான் இப்போ ஜனநாயகம். இப்போ பொதுமக்கள் மத்தியில் இது எப்படி சார் பார்க்கப்படும்? விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி வந்து பல மேடைகளில்
2 கவர்மெண்ட்டையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவருடைய படத்துக்கு அப்படின்றது ரசிகர்களை தாண்டி ஒரு பொதுமக்களா இதை எப்படி சார் பார்ப்பாங்க? இல்லை, பொதுமக்களே இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் அரசியல் ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது திரும்பவும் சொல்கிறது தான் வந்து இவர் அவங்க கட்சியை சேர்ந்த செங்கோட்டையனும் நிர்மல்குமாரும் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சொன்னது தான் வந்து இது சென்சாருக்கு முன்னாடியே சொன்னாங்க. இதை நீங்கள் திரும்ப திரும்ப அவர் விஜய்க்கு எங்கள் தலைவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு தான் மைலேஜாக மாறும் அப்படின்னு. பொதுமக்களுக்கு அப்படி தான். நீங்கள் அந்த ஆர்வமே அங்கேருந்து தானே வருது. என்னப்பா என்ன இந்த படத்தில் வந்து ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க, ஏன் இதுக்கு சென்சார் கொடுக்கல, என்னதான் போய் பார்த்துருவோன்னு பார்க்குறவங்க அந்த பொதுமக்கள் தான், நீங்கள் ரசிகர்களையோ மற்றவங்களே விட்டுட்டு. அப்படின்னா அது ஒரு பெரிய ஆதரவாக தான் இருக்கும். விஜயை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுனா இந்த படத்துக்கு சுத்தமாக ஹைப்பே இல்லை, ஸோ வந்து படக்குழுவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அது உண்மையா சார்? இல்லை, அது பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பொங்கல் ரிலீஸு, இது ஒரு பொண்ணான வாய்ப்புன்னுவாங்க தெரியுங்களா? இந்த 10 நாள் லீவை யார் விடுவாங்க வந்து? இன்றைக்கி வந்து ஒரு 10 நாள் லீவை அப்படி வந்து யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. வந்து எப்போ போட்டாலும் ஓடுன்றதை தாண்டி இன்னொரு படம் வருது அப்படின்றதுக்காக இது பயந்துன்னு போகிறது, பின்வாங்கிறது, அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து ஜெர்க்காயிட்டார், அதெல்லாம் காரணமே கிடையாது. இங்கே வந்து திரும்பவும் சொல்கிறது தான், வந்து நல்ல படமாக இருந்தால் பராசக்தியும் பார்ப்பாங்க, ஜனநாயகம் பார்ப்பாங்க. ஜனநாயகனை வந்து இன்னும் கொண்டாடுவாங்க அப்படின்னு காரணம் என்னன்னா அவருடைய கடைசி படம் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு. ரெண்டாவது இந்த தாவேக அரசியல் சம்மந்தமாக இந்த படம் என்னதான் பேசியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம், அப்படியும் ஒரு காரணமாக இருக்கும். மற்றபடி இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து யாரும் வந்து விட மாட்டாங்க. அது சினிமா தெரிஞ்சவர்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் இந்த இஷ்யூ குறித்து தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வர்றாரு சார். அவர் தரப்புலேருந்து ஏதாச்சும் அறிக்கை வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா ரசிகர்கள் ஒரு சில இடங்களில் வந்து இப்போ நம்ம தலைவா பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சர்க்கார் பிரச்சனையாக இருக்கட்டும், ரசிகர்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அத்துமீறி நடந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போவும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா சார்? இல்லை விஜய் தரப்புலேருந்து ஏதாச்சும் அறிக்கை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் கேள்விப்பட்டது என்னன்னா தவேகா சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் இது சம்மந்தமாக பேச வேணான்னு விஜய் சொன்னதாக ஒரு தகவல் வந்து. இது சம்மந்தமாக எதுவும் பேசாதீங்க, இது ஒரு திரைப்படம், அது பக்கம் நம்ம கட்சி இது பாருங்கன்னு. ரெண்டாவது வந்து ரசிகர்கள் இதுக்காகலாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்தில் பண்ணாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பண்ணால் வந்து அந்த கட்சிக்கு தான் வந்து ஒரு கெட்ட பேராக மாறும், விஜய்க்கு தான் அது வந்து ஒரு அவப்பெயராக மாறும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. அது பண்ணாலும் இந்த நியாயம் கிடையாது. ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே போயிருக்குது, கோர்ட் என்ன சொல்ல போகிறது, சென்சாரில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே சென்சாரில் அப்படிப்பட்ட காட்சிகள் இருக்குதா, இல்லை இது வந்து தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான ஒரு அறிக்கை கொடுக்கணும், இப்போ கட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கட் லிஸ்ட் கொடுக்கணும், இதெல்லாம் வருவதனால இதை வந்து ஒரு திரைப்படத்தான் பார்க்கணும். இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு விஜய் காலகாலமாக விரும்பக்கூடிய ஒருத்தர் தான் வந்து. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சுதந்திரமாக ஒரு திரைப்படம் கூட எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது சார். ஒரு திரைப்படம் அப்படின்றது வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது, அதை வந்து தப்பாக கரெக்டான்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் வந்து சென்ட்ரல் போர்டோ இல்லை வந்து ஸ்டேட் போர்டோ தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய படத்துக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்க முடியும் சார். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அணுகுமுறையை? இல்லைண்ணே, உண்மைதான். வந்து நீங்கள் திரைப்படமாக பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து நான் என்னை தாண்டி கூட இப்போ காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. வந்து நீங்கள் திரைப்படம் தணிக்கை, அதாவது சென்சார் போர்டே தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படைப்பை ஏற்றுக்கிறதும் மறுக்கிறதும் வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தானே எஜமான். நீங்கள் அவங்க முடிவு பண்ணுறது தானே. அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் கொண்டாட போகிறாங்க, கண்டென்ட் நல்லா இல்லைனா தூக்கி போட்டு போகிறாங்க. அதெல்லாம் சார்ந்து வந்து இந்த சென்சார் போர்டில் நீங்கள் ஒரு திரைப்படம் இன்றைக்கி வந்து சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பொழுது, சென்சார் பண்ணாத எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ ஆடியோக்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பகிரப்படுகிறது. அதுக்கெல்லாம் என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு எம்பி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக வைக்கிற ஒரு பதிவு தான். அதுக்காக சென்சாரை தேவையில்லைன்னு கூட சொல்லிட முடியாது. அது இருக்கணும் தனிக்கு. இப்போ டிவிக்கு சென்சார் வேணும்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. சின்னத்திரைக்கு எங்கெங்கே சென்சார் இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு படைப்பாக பார்க்கணும். அதுக்குள்ளே அரசியலை கொண்டு வரக்கூடாது. ஒரு நடிகராக பார்க்கணும். அவர் அரசியல் சார்ந்து இருக்காருன்னா அங்கே நீங்கள் அரசியல் படத்தோடு அவரை போய் அந்த களத்தில் எதிருங்க. படத்தில் ஏன் எதிர்க்கணும்னு? இந்த படத்தில் வந்து அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, அத்தனை முதலீடு இருக்குது. அந்த படம் வெற்றி அடைஞ்சால் தேட்டருக்காரர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அத்தனை பேருக்கு வந்து ஒரு பெரிய அந்த தேட்டருக்காரர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். இது ஒரு தவறான முன்னுதாரணம் சார். இறுதியாக வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து இந்த திரைப்படம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை, இது அனுமானமாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு திரைப்படமாக வந்து பார்த்த பிறகு தான் தெரியும். ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது அரசியல் வசனங்கள், பஞ்சு வசனங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பாதி படம் பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரி மாதிரி, அந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது பகவந்த் கேசரி மாதிரி இருக்குது. மீதி ஏதாவது அரசியல் சொல்லியிருக்காங்களா? இது கூட வினோத் கூட பேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
எங்கள் பகவான் கேசரியே எடுத்து வச்சிருக்குன்னா அதோட விட்டுற வேண்டியது தானே. இன்னொருத்த என்னப்பா அதில் பண்ணி வச்சிருக்கிற, இந்த அளவுக்கு சென்சார் அழுத்தம் கொடுக்குறாங்க, இதில் என்ன வேறு எதனா எக்குத்தப்பா ஏதாவது வந்து வசனத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு அது கிண்டலுக்காக சீரியஸாக சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இது 2026 எலெக்ஷனுக்கான தாவேக்காவிற்கான எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் தெரிய வரும். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.